ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிச்சா நாங்கள் அதிகமாக ஊழியத்தை தாங்குவோம். நீங்கள் அதிகமாக என்னை ஆசீர்வதிச்சா இந்த நாட்களில் தரித்திரர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், ஏழை பிள்ளைகளை படிக்க வைப்போம். அப்படிலாம் சில காரியங்கள் சிலருடைய மனதிலே தங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் நான் இந்த நிலமையில் இருக்கிறதுனால தான் ஆண்டவருக்கு ஏதாவது எனக்கு செய்யணும்னு ஆசை, என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் உங்களை அதிகமாய் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர் சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி நினைக்கியா? இன்றைக்கு ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். சகல சகோதர சகோதரிகளை பார்க்கலாம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத யாக்கோப்பதான் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்தும்படியாக, உன்னை உயர்த்தும்படியாக, அநேகருக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஏன் பயப்படுற? ஒன்றுமே இல்லை ஆண்டவரை, எல்லா இடத்துலையும் எனக்கு அடைபட்டு போச்சுன்னு சொல்லி கலங்குறாயா? இல்லவே இல்லைங்க. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் குறுகலை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நான் கேட்ட ஆண்டவர் தரலை சொல்றீங்களா? இந்த நாளில உங்களை ஆண்டவர் இங்கே கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ இருக்கிற இடத்திலே ஒரு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாய். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறீரையா, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அதிகமான ஒரு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காய் கடந்து வர போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன குறைகள் இருக்கிற அத்தனை குறைகளை நிறைவாக்கி நீ அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோமப்பா. பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. என் நாமத்தினால் இதை கேட்டால் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கேட்கிற ஒவ்வொன்றையும் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.